புரட்டாசி டே 5 சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து மீல் மேக்கர் பிரியாணி தான் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. நான் வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு தான் வந்து மெஷர்மெண்ட் வந்து காமிச்சிருக்கேன். சுடுதண்ணியில் வந்து மீல் மேக்கரை போட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு வந்து பிரியாணி பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வெங்காயத்து கூட ரெட் சில்லி பவுடர் போட்டோம் அப்படின்னா கலர் வந்து பிரியாணிக்கு நல்லா கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சமாக புதினா இருந்துச்சு அதையும் வந்து போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை வந்து நம்ம வந்து கையால் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சால்ட்டு 1 ஸ்பூன் தயிர் இருந்துச்சு அதையும் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக மல்லித்தூள் மட்டும்தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். கரம் மசாலாலாம் வந்து எதுவும் போடலை. 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து அரிசி கழுவி வச்சுருந்த ரைஸை வந்து இதில் எடுத்து போட்டுக்கிட்டோம். போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா அரிசி வந்து நல்லா ட்ரை ஆகிடும். வேஸ்ட்டு தோசைக்கல்ல வச்சு மேலே வந்து வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் குழையாமல் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பிரிஞ்சி சாதம் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.